ஒரு சாதாரணமாக ஆரம்பித்த ஒரு ப்ராடக்ட் வந்து இன்றைக்கி உலகளாவிய 1000 கோடிக்கு மேலே அவர்களுடைய தேவையாக இருக்குது. ஸோ அந்த இதில் நாங்கள் வந்து யார் நல்லவங்க, யார் சரியானவங்க முதலீட்டுக்கு, யார் இதை உண்மையான முறையில் அந்த தொழிலை வச்சுருக்காங்களோ அதனுடைய அனுபவத்தை தான் மற்ற தொழில் சார்ந்தவங்களுக்கும் எங்களுடைய அனுபவத்தை சேம்பரனுடைய யூரோஷியா அப்ரோ சேம்பரனுடைய அந்த உத்தரவாதத்தோடு செஞ்சு கொடுக்கலாங்கிற முடிவில் வந்திருக்கோம். நான் ஐஎம் ஹனீஃப், சேர்மன், ஜிங்கா குரூப்ஸ், இந்தியா ஹெட்டு யூரோஷியா அப்ரோ சேம்பர். அருகில் அமர்ந்திருக்கிறவங்க யூரோஷியா அப்ரோ சேம்பரனுடைய சேர்மன் ரோஹித் குப்தா மற்றும் சாதிக் ஹுசைன், சேஷகிரி, இப்ராஹிம், ஷீஃபாராணி இவங்க இதனுடைய ஆலோசனை குழு தளத்தில் இருக்காங்க. இன்வெஸ்ட்மெண்ட் மீட்டு வந்து பெங்களூரில் ஒரு இதே மாதிரியான ஒரு ப்ரெஸ் மீட்டு, அதே மாதிரி கேரளா, அதுக்கு அடுத்து வந்து கர்நாடகா, பெங்களூர் கர்நாடகா, ஆந்திராவில் ஹைதராபாத்தில் ஒரு ப்ரெஸ் மீட்டு. இதை முடித்ததுக்கு பின்னாடி அங்கே உள்ள நிறுவனங்களோடு இணைஞ்சு சென்னையில் வந்து நவம்பர் அல்லது டிசம்பரில் மிகப்பெரிய ஒரு தமிழக அரசு ஒப்புதலோடு இதை நடத்தலான் இருக்கோம். ஏன்னா இன்னும் ரெண்டு மூணு கான்ஃபரன்ஸ் அங்கே நாங்கள் வைக்கணும். வச்சுட்டு அந்த கம்பெனிகள் இப்போ நிறையா வந்து எங்களுக்கு கொடுத்துருக்காங்க. அவங்களோட முதல் சுற்று, இரண்டாம் சுற்று பேச்சுவார்த்தை இருக்குது. அதில் அவங்க இன்வெஸ்ட்மெண்ட்டை கொண்டு வந்து ஏதோ ஒரு கம்பெனிக்கு கொடுத்துட முடியாது இல்லையா. அந்த இன்வெஸ்ட்மெண்ட் வாங்கக்கூடியவங்க தகுதியானவங்களாக இருக்கணும் இல்லையா. அதை தேர்ந்தெடுக்கிறதுக்கான அவகாசம் மினிமம் 3 மாதமாவது ஆகும். மருத்துவ உபகரணங்கள் இப்போ யதார்த்தமாக இப்போது எங்களுக்கு வந்து வந்திருக்கிற கானா, லைபீரியா, மொரோக்கோ இந்த மாதிரி கம்பெனிகள்லேருந்து அந்த நாட்டிலேருந்து நிறைய மருத்துவ உபகரணங்கள் கேட்டு கால்ஃபர் கொடுத்துருக்காங்க. ஸோ அதுக்கான நிறுவனங்களை நாங்கள் தேர்ந்தெடுக்க அவகாசமாகும். ஏற்றுமதிக்கு அப்ரூவ்டு வாங்க வேண்டிய அவசியம் இல்லையா. அதுக்கான கம்பெனிகள் எவ்வளோ தயாரிக்கிறாங்க. ஸோ ஏற்றுமதிங்கிறது ஒப்புதலோடு எக்ஸ்போர்ட் பண்ண போகிறோம். இங்கே அதுக்கான கட்டமைப்புகள் கம்பெனிகள் நிறைய இருக்குது. இங்கே உள்ளவங்களுக்கு எது தேவையோ ஆப்பிரிக்கா கண்ட்ரியிலேருந்து இங்கே கொடுப்போம். ஆனால் அதே சமயத்தில் இங்கே இருக்கக்கூடிய பொருட்கள் தான் அங்கே நிறைய தேவையாக இருக்குது. ஏற்றுமதி தான் அவர்கள் விரும்பும் பட்சத்தில் இங்கே இருக்கக்கூடிய இங்கே அவர்களுடைய பொருட்கள் எது தேவை இருக்கோ அது இறக்குமதிக்கு ஏற்பாடு. நாங்கள் ஒரு 2000 கோடி ரூபா முதலீட்டுக்கான டார்கெட் வச்சுருக்கோம். ஸோ அவங்களுடைய அதே மாதிரி வணிகம் செய்யக்கூடியவர்கள் அவர்களும் தகுதியானவங்கள இருக்கணும் இல்லையா. நிறைய ஃப்ராடுங்க இருக்காங்க. ஸோ பொருட்களை வந்து அங்கே வந்து இறக்குமதி ஆனவுடனே எல்சி கிளியர் பண்ணுறேன்னு இதெல்லாம் எல்லாத்தையுமே பார்த்து சரியானவர்களுடன் சேர்ப்பது தான் நோக்கம். அதனுடைய அரசாங்கம் இப்போது இங்கேயே இருக்குது. நம்ம நாட்டிலே பல கம்பெனி இருக்குது. பல கம்பெனிகளுக்கு அவங்களுடைய அந்த மாதிரி ஏமாறக்கூடாது, ஏமாற்றுதல் நடக்கக்கூடாதுங்கிறதுக்காக தானே நாங்கள் தளம் அமைக்கிறோம். இதற்கான உத்தரவாதம், அந்த பாண்டு, செக்யூரிட்டி பாண்டு எல்லாமே யூரோஷியா அப்ரோ சேம்பர் அந்த பொறுப்பை எடுத்துக்கிறோம். அவர்களுக்கான நஷ்டம் வந்தால் அந்த பொறுப்பை வந்து யூரோஷியா அப்ரோ சேம்பர் அது எடுத்துக்கிறோம். அதுதான் உத்தரவாதம். உத்தரவாதத்தின் அடிப்படையில் தான் ஏற்றுமதிக்கான முன்னேற்பாடுகளை செய்து கொண்டு இருக்கிறோம்.